ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆப்பத்துக்கு மாவரைச்சி சூப்பராக நல்லா பொது பொதுன்னு ஆப்பம் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போகிறோம். நான் ஒரு பாத்திரத்தில் 5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு சின்ன டம்ளர் தான். 5 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிட்டேன். என் கையில் எவ்வளோ எடுத்துருக்கனோ அந்த அளவுக்கு போதும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறது கூட கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இது நாளைக்கு மாவு இல்லைங்கிற பட்சத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். திங்கக்கிழமை 4 மணிக்கு அரிசி ஊற வச்சு ஒரு 7 மணிக்கெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். என் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வகையான மிக்சி ஒவ்வொரு மாதிரி அரைப்படும். கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருது. இதுக்கு முன்னாடி நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது கொஞ்சம் பிராண்டு கம்மியான மாடல் தான். அந்த மிக்சி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம மிக்சியில் போட்டோம் அப்படின்னா நைஸாக அரைச்சிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் பெரிய ஜாரில் இந்த அரிசியை 2 டைமாக போட்டு எடுத்துக்கிறேன். அரிசி அரைக்கும்போது தண்ணிக்கு மேலே அரிசி வர மாதிரி ஊற்றிட்டோம் அப்படின்னா அரைக்கும்போது பச்சை தண்ணி மாதிரி அந்த மாவு ஆயிரும். அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. அப்போ மாவு இந்த பதத்தில் வரும். இந்த மிக்சி எப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருது. ஒவ்வொரு மிக்சியை பொறுத்து நம்ம நைஸாக அரைப்படுற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதே மாதிரி இன்னொரு டைம் நான் அரிசியை போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா காலையில் வடித்த சாதம் அது 2 கைப்பிடி எடுத்துக்கிறேன். அது கூட தேங்காய் துருவல் ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பத்துக்கு மாவு எப்போவுமே நைஸாக அரைக்கணும். ஒவ்வொரு விஷயமும் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ மிக்சியை பற்றின டவுட் ஆகட்டும், மாவை எப்படி அரைக்கணும், அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த டவுட்டெல்லாம் நான் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது. நான் என்னோட அனுபவத்தில் தான் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவெல்லாம் கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு இதை நான் கலந்து வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது அடுத்த நாள் காலையில் 5:30 மணிங்க. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நான் பசங்களுக்கு சமைக்கிறதுக்காக நேரமாகவே எந்திரிச்சிருவேன். இதை நல்லா அடித்து கலக்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு லஞ்செல்லாம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு தான் இதை எடுத்து மறுபடியும் ஆப்பம் ஊற்றுவேன். இப்போது மாவை நல்லா கலந்துக்கிட்டேன் பாருங்கள். டைம் கரெக்டாக இப்போது 7:45 பக்கம் ஆயிடுச்சு. சமையலெல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சுண்டல் குழம்பு தான் செஞ்சேன். மாவில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பச்சை தண்ணி மாதிரி பதத்தில் கொண்டு வந்துடணும். ரொம்ப கெட்டியாக தோசை பதத்தில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன ஆப்பச்சட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆப்பம் ஊற்றும்போது நல்லா க்யூட்டாக அழகாக ஆப்பமும் சின்ன சைஸில் வரும். இந்த ஆப்பச்சட்டிக்கு ஒரு பெரிய குழிக்கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதே பெரிய ஆப்பச்சட்டியாக இருந்தது அப்படின்னா ஒரு 1.5 கரண்டி ஊற்ற வேண்டியது வரும். பாருங்கள், ஆப்பம் சுட்டு எடுத்தாச்சு. ஆப்பம் சாஃப்டாக நல்லா பொது பொதுன்னு சூப்பராக வந்திருக்கு. என்னோட 2 பசங்களுக்கும் ஆப்பம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மத்தியானம் லஞ்சு பேக் பண்ணிட்டேன். பெரிய கம்பு சுற்றுற வேலையெல்லாம் இல்லைங்க. ஒரு டைம் செஞ்சால் பழகிடும். நானுமே இப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்டயா நானாக கேட்டு ஒரு சில டிப்ஸ் எடுத்து அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு யாரும் பெருசாக சொல்லித்தரல. அம்மா இருந்த வரைக்கும் நான் எந்த சமையலுமே கற்றுக்கிட்டது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானுமே சாப்பிட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.